வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்ம சேனல்ல வேற கல்விக்கூடத்துல அதாவது அகாடமியில எடுக்கப்பட்ட வகுப்புகளின் கேட்பொலியை பயன்படுத்தி இந்த காணொலியை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம சந்தாதாரர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு ஒரு மேம்பட்ட அனுபவத்தை வழங்கணும். அது மட்டும் இல்லாது அவர்கள் நீதித்துறை தேர்வுல உறுதியான வெற்றி அடையணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த புதிய முயற்சி செய்யப்பட்டுள்ளது. இதற்குண்டான ஆதரவு நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணி தெரிவிக்கலாம். மேற்கொண்டு இதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொலிக்குண்டான கேட்பொலியை வழங்கிய ஸ்ரீலா அகாடமி மற்றும் திருமதி சுதா அம்மையார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மருத்துவ ஸ்தாபனங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 1997. செக்ஷன் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இன்ஸ்பெக்ஷன் ஆர் என்கொயரி பத்தி சொல்லுது. ஸோ ஒரு காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுக்கறதுக்கு பவர் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் தர முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு, அவங்க சஸ்பெண்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு அண்ட் கேன்சல் பண்றதுக்கு பவர் இருக்கு. அப்படிங்கறத நம்ம 4 and 5ல கிளியரா பார்த்துட்டோம். Section 4 and 5 dealing with what are all the duties and functions of a competent authority க்கு என்னென்ன powers, duties and functions எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தாச்சு. How they are அந்த duties எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. எங்கேயாவது போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், என்கொயரி நடத்தணும் இல்லையா? எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பேசிக் இதே ஆன் satisfaction of the competent authority. அப்ப competent authority எப்ப satisfy ஆகும்? They should conduct an inquiry. ஒரு என்கொயரி நடத்தணும், இல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். பண்ணிட்டு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கு, டீவியேஷன்ஸ் இருக்கு, தே ஆர் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு ஒரு பவர் இருக்கணும், ஒரு என்கொயரி நடத்துறதுக்குரிய ஒரு பவர் இருக்குங்க. அந்த மாதிரி விஷயங்களை சொல்றது செக்ஷன் 6ல சொல்றாங்க. செக்ஷன் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, the competent authority shall have the rights to cause an inspection of or inquiry in respect of any private clinical establishments, is buildings, laboratories and equipments, and also of the work conducted or done by the clinical establishment to be made by such a person or persons as it may direct, or to cause an inquiry to be made in respect of any other matter connected with private clinical establishment, and that establishment shall be entitled to be represented thereat. இப்ப என்ன சொல்றாங்க? subsection 1ல section 6 subsection 1ல என்ன சொல்றாங்கன்னா, the competent authority shall have the right to cause, எங்க வேணா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கோ என்கொயரி பண்றதுக்கோ காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு பவர் இருக்கு. ரைட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தாலும், அதோட பில்டிங்கா இருக்கட்டும், லேப்ஸா இருக்கட்டும், ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப ஒரு பெரிய எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சிருக்காங்க, இல்ல ஒரு பெரிய மெஷின்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மெஷின்ஸ் என்ன மெஷினரிஸ்னால பல இஷ்யூஸ் வருது, இல்ல அவங்க அதுக்குரிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை கூட தே கேன் இன்ஸ்பெக்ட் அண்ட் டன் என்கொயரி. அது மாதிரி எந்த இடத்துல எந்த மாதிரி ஒர்க் கண்டக்ட் பண்றாங்க, கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க, இது மாதிரி எந்த ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கும் என்கொயரி பண்றதுக்கும் காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு பவர் தரது செக்ஷன் 6 நம்பர் சப்கிளாஸ் 1. அந்த டைம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ல அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் இருக்கலாம் அப்படிங்கறதும் அதே செக்ஷன்ல சொல்றாங்க. அட் த டைம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ல அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி யாராவது ஒரு பர்சனை, ஒரு ஆத்தென்டிகேட்டட் பர்சனை கூட அவங்க அந்த என்கொயரியில சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 6(1)ல. 6(2) என்ன சொல்லுதுன்னா, the competent authority shall communicate to the clinical establishment the views of that authority with reference to the result of such inspection or inquiry, and may, after ascertaining the opinion of a clinical establishment thereon, advise the establishment upon action to be taken. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு. இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னா நாங்க இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த மாதிரியோட டீவியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த இன்வெஸ்டிகேஷனோட ஒரு இன்ஸ்பெக்ஷனோட
ரிப்போர்ட் என்ன, என்கொயரியோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கறத வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்க இந்தந்த விஷயங்களை எல்லாம் நீங்க டிவியேட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த விஷயத்த அந்த அந்த மாதிரி விஷயங்களையும் நாங்க இது மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறோம் உங்க மேல, நீங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவறு பண்ணிருக்கீங்க, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண போறோம் இல்ல சஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணணும், இல்ல வேணும்னா இன்ஸ்பெக்டும் பண்ணலாம். அந்த இன்ஸ்பெக்ஷனோட ரிசல்ட்டை அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஹாஸ் டு பி இன்ஃபார்ம், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், நாங்க இத்தனாம் தேதி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம் இல்ல என்கொயரி நடத்தணும், அந்த என்கொயரியோட ரிசல்ட் படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் வயலேட் பண்ணிருக்கீங்க ரூல்ஸ், அதனால we are going to take action against you அப்படிங்கிற விஷயத்த அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது சப்செக்ஷன் 2. Subsection 3 பொறுத்த வரைக்கும் the private clinical establishment shall report to the competent authority the action, if any, which is proposed to be taken has been taken upon the result of such inspection or inquiry. Such report shall be furnished within such time as the competent authority may direct. இப்போ ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு, அதோட ரிப்போர்ட்டை கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன பண்ண முடியும், அவங்களோட ஆன்சரை தே ஹாவ் டு, இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கோம், இந்த இன்ஸ்பெக்ஷன்ல இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்குரிய ஆன்சரை தே ஹாவ் டு ஃபர்னிஷ் டு த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. ஒரு அவங்க டைரக்ட் பண்ணிருப்பாங்க, நீங்க இந்த நோட்டீஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச 15 நாளுக்குள்ள யூ ஹாவ் டு ஃபர்னிஷ் ரிப்ளை ஆர் யுவர் ஸ்டாண்ட். நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம நார்மலா கேட்டிருக்கோம் இல்லையா, ஆடியோ ஆல்ட்ரம் பாட்டம் இட்ஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் த ஹியர் த அதர் சைடுங்கிறதுனால அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்காம எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது இல்லையா. அப்படி இருக்கப்ப அப்ப என்ன செய்வாங்க, கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுவாங்க, இது மாதிரி எல்லாம் எந்த டீவியேஷனும் இல்லை, இட் இஸ் ஆல் வி ஹேவ் கரெக்டட் இட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பதில் இருந்துச்சுனாக்க அந்த பதில within a time prescribed by the competent authority. இங்க ஆக்ட் எந்த டைம் லிமிட்டும் ஃபிக்ஸட் பண்ணல, காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு அந்த பவர் இருக்கு. நீங்க ஒரு 15 days ஃபிக்ஸ் பண்ணலாம், 1 week ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு 30 days ஃபிக்ஸ் பண்ணலாம், whatever it may be, it has the competent authority to has the power to fix the time limit for filing its filing the answer to the inspection or என்கொயரி ரிப்போர்ட்டுக்கு ஆன்சர் கொடுக்கறது டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் where the clinical establishment does not within a reasonable time take action to the satisfaction of the competent authority that the authority may, after considering any explanation furnished or representation made by the clinical establishment, issue such direction as that authority deems fit and the clinical establishment shall comply with such direction. இப்ப என்கொயரி ரிப்போர்ட் இருக்கு, அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு பதில் சொல்றாங்க இல்ல பதில் சொல்லல, வித்தின் ரீசனபிள் டைம்ல பதில் கொடுக்கல, இல்ல ஏதோ ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அந்த எக்ஸ்பிளனேஷனையும் கன்சிடர் பண்ணிட்டு ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு then competent authority will issue some direction. நீங்க இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்ப அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் they have to comply with that direction. அந்த டைரக்ஷனை கம்ப்ளை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்கொயரி. அப்ப எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளரையும் காம்பிடென்ட் அத்தாரிட்டியில இருக்கிறவங்க they can inspect, அது ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், எனி பில்டிங்கா இருக்கலாம், லேப்ஸா இருக்கலாம், எக்யூப்மெண்ட்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதுக்குள்ளார அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஹாவ் த ரைட் டு இன்ஸ்பெக்ட். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளரையும் போய் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு. அதே மாதிரி என்கொயரி யாரை வேணாலும் அவங்க விசாரணைக்கு கூப்பிடலாம். கூப்பிட்டு என்கொயரிங்கிறது நமக்கு தெரியல, பலரை வச்சு விசாரிக்கிறது, எப்படி இது பண்றாங்க, அங்க ஒர்க் பண்ற ஆளுங்க யாரை வேணாலும் என்கொயரி பண்றதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஆஃப்டர் அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் டைம்ல கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர ரெப்ரசன்டேட்டிவ கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப நான் வெறும் இது மட்டும் போக அட் டைம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அவங்க நீங்க இது மாதிரி நான் உங்களோட ஹாஸ்பிட்டலை இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன், உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தா அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட ஹாஸ்பிட்டல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தே வில் அகாமடேட் வித் த காம்பிடென்ட் அத்தாரிட்டியோட வருவாங்க.
அடுத்தது காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இந்த மாதிரி நான் இன்ஸ்பெக்ட் பண்ணேன், இதுல இந்த மாதிரி எல்லாம் டீவியேஷன்ஸ் இருக்குது, நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதோட ரிப்போர்ட்டோட எசன்ஸை வந்து ரிப்போர்ட்டோட விஷயங்களை வந்து இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். Getting the information, the clinical establishment என்ன பண்ணும், they have to give a explanation or they reply to that ரிப்போர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். அவங்க வித்தின் அ ரீசனபிள் டைம், அந்த டைம் லிமிட் யார் கொடுப்பாங்க அப்படின்னாக்கா காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம் லிமிட்டுக்குள்ள அவங்க ஃபைல் பண்ணல, இல்ல ஏதோ ஒரு ஆன்சரை ஃபைல் பண்றாங்க, ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க, இல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க ஆஃப்டர் கன்சிடரிங் தோஸ் திங்ஸ், அதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி வில் கிவ் டைரக்ஷன்ஸ், இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இல்ல, யூ ஹேவ் டு ரெக்டிஃபை தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஹேஸ் த பவர் and clinical establishment shall comply with such directions. அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னாக்க கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்றது செக்ஷன் 6. ஸோ ஃபார் செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் பெரிய கஷ்டம்லாம் எதுவும் இல்லை, இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், என்கொயரி பண்ணலாம், அதுக்குரிய விஷயங்கள். இப்ப இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணியாச்சு, இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க what will be the remedy for the clinical establishments? என்ன ரெமெடி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தாக்க they may file an appeal இல்லையா? அதை பத்தி சொல்ற விஷயங்கள் வந்து செக்ஷன் 7 டீல் பண்றாங்க. செக்ஷன் 7ல அப்பீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க any clinical establishment agreed by an order of competent authority rejecting an application for registration under subsection 2 of section 4 or an order of suspension or cancellation of registration under subsection 2 of section 5 or by any direction of competent authority under section 6 may within 30 days from the date of receipt of order prefer an appeal to such an authority in such a manner as may be prescribed அப்படின்னு சொல்றது நம்ம செக்ஷன் 7. இப்ப செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப முன்னாடி பார்த்த 3 செக்ஷன்ஸ், தட் இஸ் செக்ஷன் 4, செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 6. செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க, எப்பெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு பவர் வந்து செக்ஷன் 4ல கொடுக்குறாங்க இல்லையா? செக்ஷன் 4(2)ல சொல்றாங்க. செக்ஷன் 5(2)ல என்ன சொல்றாங்க, எந்த டைம் வேணவும் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது செக்ஷன் 5ல சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. அது மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. செக்ஷன் 6ல என்ன பண்றாங்க, இன்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்ல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, பண்ணி முடிச்சு ஒரு சில டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அது செக்ஷன் 6 கீழே கொடுப்பாங்க இல்லையா? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது அந்த 3 பவர்ஸ் ஆஃப் த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியில அவங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம 3 செக்ஷன்ல பார்த்தோம். செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல செக்ஷன் 5ல என்ன செய்யறாங்க, உங்களோட சஸ்பெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ரிஜெக்ட் கேன்சல் பண்றாங்க இல்ல சஸ்பெண்ட் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 6ல என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க இன்ஸ்பெக்ட் பண்றாங்க, நீங்க அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு சொல்லி உங்க மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சு இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சில டைரக்ஷனை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டாக்க இதுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வித்தின் 30 டேஸ்க்குள்ள அந்த ஆர்டர் உங்க கைக்கு வந்த தேதியிலேருந்து 30 நாளுக்குள்ளார யூ ஹேவ் டு ப்ரிஃபர் அன் அப்பீல் டு த அத்தாரிட்டி ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப். இப்ப ரூல்ஸ்ல அதை பிரிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, யாருக்கிட்ட அப்பீல் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் படி எந்த அத்தாரிட்டிக்கு பவர் இருக்கோ அந்த அத்தாரிட்டி கிட்ட அப்பீல் வந்து வித்தின் 30 டேஸ் ஃப்ரம் த ரெசிப்ட் ஆஃப் த ஆர்டர், நாட் பாசிங் ஆஃப் ஆர்டர் கிடையாது, ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் ஆர்டர். உங்க கைக்கு அந்த ரெசிப்ட் ஆஃப் ஆர்டர் என்னைக்கு வந்துச்சோ அந்த தேதியிலிருந்து 30 நாளுக்குள்ளார அப்பீல எந்த பிரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி கிட்ட நீங்க ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 7. செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள் இல்லையா? வித்தின் 30 டேஸ் டைம் லிமிட் இருக்கு. ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் ஆர்டர்ல இருந்து 30 டேஸ்க்குள்ளார அப்பீல் நம்ம இந்த 3 செக்ஷன் கீழேயும், அதாவது 4, 5, 6 கீழே போடப்படுற எந்த ஒரு உத்தரவுக்கும் அகேன்ஸ்டாக
எதிராக நீங்க அப்பீல் ப்ரிஃபர் பண்றது எப்படின்னு சொல்றது வந்து செக்ஷன் 7ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்காது. அடுத்தது செக்ஷன் 8, பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எனி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்ல வந்து இட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பெனால்டிஸ் அப்படிங்கிற ஃபுல் செக்ஷனையும் அப்படியே பழைய செக்ஷனை அப்படியே புதுசா ஒரு புது செக்ஷனா மாத்தி இருக்காங்க. பழைய செக்ஷன்ஸ் இப்ப எதுவும் இல்லை. இப்ப நான் படிக்க போறது எல்லாமே இட் இஸ் அ newly incorporated under Act 19 of 2018. 2018ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு, நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுபடி இப்ப என்னென்ன பெனால்டிஸ் இருக்கு, இப்ப நம்ம என்னென்ன ஆர்டர்ஸ் போட முடியும்னு பார்த்திருக்கோம். அதுக்கு அப்பீல் யார்கிட்ட போக முடியும் அப்படிங்கிறது செக்ஷன் 7 வரைக்கும் பார்த்தாச்சு. செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னா பெனால்டிஸ் பத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் 8(1) என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, whoever contravenes subsection 1 of section 3 shall be punishable with a fine which shall not be less than 5,000 rupees but which may extend to 50,000 rupees. First section 3(1) யாரெல்லாம் வயலேட் பண்றாங்களோ, கான்ட்ரவைன் பண்ணாங்க. செக்ஷன் 3(1) என்ன, யாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம எந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1. இந்த ப்ரொவிஷனை யாராவது, இதுக்கோட மீனிங் என்னன்னா, யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம ஏதாவது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரன் பண்ணாக்க அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டாக்க, ஃபைன் அப் நாட் லெஸ் தென் 5,000 rupees. அப்ப 5,000க்கு குறைவில்லாத தண்டம் விதிக்க முடியும். ஆனா அந்த தண்டம் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 50,000 rupees வரைக்கும். இட் இஸ் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட்டோட டிஸ்கிரிஷன்ல 50,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட முடியும். ஆனா மினிமம் 5,000 rupees ஃபைன் கண்டிப்பா போட்டிருக்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 8(1). அதாவது செக்ஷன் 3(1), whoever contravenes subsection 1 of section 3 shall be punishable with fine which shall not be less than 5,000 rupees but which may extend to 50,000 rupees. ஒரு 5,000 rupeesல மினிமம் 5,000 rupees கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 50,000 rupees வரைக்கும், அவங்க 50,000 வரைக்கும் அந்த ஃபைன் it may extend அப்படின்னு சொல்றாங்க. இப்ப subsection 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, whoever contravenes any other provision of this act or any rule made thereunder or any condition of registration shall be punishable with fine which shall not less than 5,000 rupees but which may extend to 50,000 rupees. இதே மாதிரி அது செக்ஷன் 3(1) கான்ட்ரவைன் பண்ணா சப்செக்ஷன் 1 வந்துடும். அது தவிர செக்ஷன் 3(1) தவிர வேற விதமான கான்ட்ரவென்ஷன்ஸ், வேற விதமான மீறல்கள், இல்லைனாக்க ஒரு ரூலை பிரேக் பண்றாங்க, இல்ல வேற சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம போறாங்க, கண்டிஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு கிளினிக்கல் ஒரு சின்ன டிஸ்பென்சரி நடத்துறேன்னா அதுக்குரிய கண்டிஷன்ஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இத்தனை டேபிள்ஸ் இருக்கணும், இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்குள்ளார இருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்டுக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கணும், எத்தனை பர்சன்ஸ் குவாலிஃபைட் பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்கணும், இது மாதிரி மெடிசன்ஸ் லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் எத்தனை இதுல இருக்கணும், இது எல்லாமே பெரிய ரூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல்ஸை கான்ட்ரவைன் பண்ணாலோ இல்ல கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கான்ட்ரவைன் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கும் 5,000க்கு குறையாத ஒரு ஃபைனை போடலாம். அது வந்து 50,000 வரைக்கும் அந்த ஃபைன் வந்து எப்படி வேணா மாத்தி போடலாம். டியூ டு அந்த கிரிவன்ஸ், அதோட எந்த அளவுக்கு அந்த வயலேஷன் வந்து கிரேவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் மே பி வேரிட். பட் மினிமம் 5,000 rupees வந்து ஃபைன் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்க பார்த்தாங்க, provided that for the purpose of this subsection and subsection 1 the court may, for the adequate or a special reason to be mentioned in the judgment, impose a fine less than 5,000 rupees. இப்ப 5,000க்கு குறைவா ஒரு ஃபைன் போடுறாங்க அப்படின்னாக்க அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல காரணத்தை அந்த ஜட்ஜ் சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொவிசோ இருக்கு. இப்ப இந்த ரெண்டு செக்ஷன்லயும் செக்ஷன் 8ல சப்செக்ஷன் 1 and 2லயும் மினிமம் ஃபைன் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னாக்க 5,000 rupees இல்லையா.
அந்த 5000 rupeesக்கு கம்மியா குறைவாக ஏதாவது ஒரு ஜட்ஜ் கொடுக்கறாரு அப்படின்னாக்க அதுக்கான ஸ்பெஷல் காரணங்கள், சிறப்பு காரணங்கள், இல்ல போதிய காரணங்கள், அடிக்குவேட் ரீசனை அவரு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லி இருக்கணும். நான் இந்த காரணத்திற்காக தான் 5000 ரூபாய்க்கு குறைவான ஒரு ஃபைனை இந்த எதிரிக்கு இம்போஸ் பண்றேன் அப்படிங்கிற காரணத்தை அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லணும். அடிக்குவேட் அண்ட் ஸ்பெஷல் ரீசன், போதுமான இல்ல சிறப்பு காரணத்தை, இந்த ஸ்பெஷல் ரீசனாலதான் நான் இவருக்கு 5000க்கு கம்மியான ஒரு ஃபைனை போடுறேன் அப்படிங்கிற காரணத்தை ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ஜட்ஜ் சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறது ப்ராவிசோ. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல அடுத்த சப்செக்ஷன் என்ன சொல்லி பார்த்தாக்க, whoever willfully disobeys or any direction lawfully given by any person or authority empowered under this act to give such direction or obstructs any person or authority in discharge of any functions which such person or authority is required or empowered under this act to discharge shall be punishable with fine which may extend to 30,000 rupees. இப்ப நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிங்கிறவரு எம்பவர்ட் டு இன்ஸ்பெக்ட், இன்வெஸ்டிகேட் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கோம் இல்லையா. he may take any எங்க வேணா போய் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அவர் போறாரு, அவரை யாராவது தடுக்கிறாங்க, நீங்க உள்ள போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாலோ, இல்ல அவரே ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு, செக்ஷன் 6ல ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு, இந்த இடத்த நீங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, 1 week க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாருனாக்க அந்த டைரக்ஷனை டிவியேட் பண்றாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாக்க அந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அவரோட லாஃபுல் ஃபங்க்ஷன் ஆஃப் சச் எ பர்சன் ஆர் அத்தாரிட்டி, அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டியை அவரோட கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறது, இது மாதிரி எல்லாம் இந்த ஆக்ட் கீழே அவருக்கு பவர் இருக்கு. ஆனா அவரோட வேலையை செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க எல்லாமே 30,000 வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு இந்த செக்ஷன் வழிவகை செய்கிறது. தட் இஸ் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்களா, யாராவது வாண்டனா ஒரு டைரக்ஷனோ ஒரு இதோ கொடுத்தாக்க அதை ஒபே பண்ணாம இருக்கிறாங்க, இல்ல காம்பிட்டன்ட் பர்சன் ஒரு எம்பவர்ட் பர்சனை அவங்களோட டியூட்டியை செய்ய விடாம தடுத்தாலோ அவங்களுக்கு 30,000 வரைக்கும் தண்டம் விதிக்க இந்த செக்ஷன் வழிவகை செய்கிறது. That is shall be punishable with fine which may extend to 30,000 rupees. அடுத்தது subsection 4 என்ன சொல்லுதுன்னா, whoever being required by under this act to supply any information willfully withholds such information or gives information which he knows to be false or which he does not believe to be true shall be punishable with a fine which may extend to 30,000 rupees. இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கிறோம், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அங்க ஒரு டாக்டர் இருக்கார், ஹி இஸ் த மேனேஜிங் பர்சன் அப்படிங்கிற அவர்கிட்ட நான் ஒரு சில டீடைல்ஸ் கேட்கறாங்க, காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி கேட்கறாங்க அப்படின்னப்ப அவரு அந்த டீடைல்ஸை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வித்ஹெல்டு பண்றாரு, அவர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு, இல்லைன்னா தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே கொடுக்குறாரு, இல்ல இது அவருக்கு தெரியும் இது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆனாலும் அதை கொடுக்குறாரு, தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு, இது உண்மையான கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா இருக்காதுங்கிறத அவர் நம்புறாரு. அது மாதிரி விஷயங்களை அவர் கொடுத்துட்டாருனாக்க he will be liable to be fined up to 30,000 rupees. 30,000 வரைக்கும் அவருக்கு தண்டம் விதிக்கக்கூடிய பவர் வந்து கோர்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது சப்செக்ஷன் 4. இப்ப செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் 4 விதமான பெனால்டிஸ் சொல்றாங்க, 4 பேருக்கு பெனால்டிஸ். செக்ஷன் 3(1) வேரியேஷன் பண்ணாக்க செக்ஷன் 3(1) படி யாரு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரின்னு சொல்லியாச்சு, அந்த வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார் ரன் பண்ணாலும் அவருக்கு 5,000ல இருந்து 50,000 வரைக்கும் ஃபைன் போட முடியும். 5,000ங்கிறது மினிமம், இதுக்கு கீழே ஃபைன் போட முடியாது. அப்படி போட்டாங்கன்னாக்க அதுக்குரிய adequate or a special reason has to be mentioned in the judgment அப்படின்னு சொல்றது செக்ஷன் 8. அது மாதிரி யாரு வேற ப்ரொவிஷன்ஸ் இந்த ஆக்ட்ல இருக்க மித்த ப்ரொவிஷன்ஸ் யாரெல்லாம் வயலேட் பண்றாங்களோ அவங்களுக்கு the same kind of punishment 5,000ல இருந்து 50,000 வரைக்கும் அவங்க ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். 5,000க்கு குறைஞ்சிச்சுனாக்கா அதுக்குரிய ரீசனை கண்டிப்பா சொல்லணும்.
அது மாதிரி யாரு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இல்லைன்னா ஒரு ஆர்டரை கொடுக்குறாரு ஒரு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டினா அந்த டைரக்ஷனை அவங்க ஃபாலோ பண்ணாம வில்ஃபுல்லா அவங்க டிஸ்ஓபே பண்ணிட்டாங்க, இல்லைன்னாக்கா அவரோட சட்டப்படியான ஒரு கடமையை செய்ய விடாம தடுத்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் 30,000 வரைக்கும் ஃபைன் போட முடியும். ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்காம விடுறதோ இல்ல அந்த தப்பான இன்ஃபர்மேஷனை அதுக்கு கொடுக்கறதோ அவங்களுக்கும் they will be punished with the fine which may extend to 30,000 rupees அப்படின்னு சொல்றது இந்த செக்ஷன் 8. இட் ஹாஸ் பீன் இந்த செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் இது 2018 அமெண்ட்மெண்ட்ல கீழே கொண்டாந்து இருக்காங்க. பழைய பனிஷ்மெண்ட் இது மாதிரி கிடையாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கட்டாயமா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த காணொளி யார் யாருக்கெல்லாம் பயனா இருக்குமோ அவங்களுக்கு கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாது இதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குண்டான முயற்சிகளும் செய்யப்படும். இந்த புது முயற்சிக்கு நீங்க கட்டாயமா ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.